ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். மீனா எந்த விஷயமும் சொல்லாம பாட்டி வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டியும் வந்துட்டாங்க. பாட்டி அதுமே ரொம்பவே சந்தோஷமா பாட்டி வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா கட்டி பிடிச்சிட்டுலாம் இருக்காங்க. என் பையனுக்கு என்ன வயசாகுது, இப்போ அவன் கவலைப்பட வேண்டிய வயசா? அவனை ஏன்டா இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க? எதுக்காக இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க? உன் அம்மாவுக்கு என்ன வந்தது, எங்க போய் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே மனோஜ் வராங்க. இங்க பாருடா, உன்னோட சின்ன பையன் தான் முத்துவும் ரவியும். அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பொறுப்பா அவங்க குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. உன்னால அப்படி கூட வாழ முடியலையா? என்னடா இதுன்றாங்க. பாட்டி, தப்பு பண்ணதெல்லாம் ரோகிணி, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? இங்க பாருடா, உன்னை வளர்த்த விதம் விஜய் அப்படி வளர்த்திருக்கான். அவன் மட்டும் இல்ல, நீங்களும் தான் சேர்ந்து தப்பு பண்ணிருக்கீங்க நல்லா சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. சரி, நீ போயிட்டு ரோகிணியை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. என்னால முடியாது. ஏன்டா முடியாது? இல்ல, தப்பு பண்ணது அவதானே, என்கிட்ட பொய் சொல்லிருக்கா, அவளை போய் நான் இப்படி கூட்டிட்டு வரட்டும்? இல்லடா, நான் சொல்றதை கேளு. புருஷன் பொண்டாட்டினா தப்பு செய்யறது, அது மன்னிக்கிறது, அது எல்லாமே இயல்புதாடா. அது சொல்றத கேளு. இல்ல, என்னால முடியாதுன்றாங்க. டேய், பாட்டி சொன்னா கேட்பிய மாட்டியான்னு முத்து சொன்னதும் உடனே முத்துக்கு சொன்ன ஒரு ரீசனுக்காக மனோஜ் ஃபோன் பண்றாங்க. ரோகிணி போனும் அட்டன் பண்ணிட்டு, சொல்லு மனோஜ், என்ன விஷயம்? பாட்டி தான் வர சொன்னாங்க. அப்ப கூட நீ எனக்கு போன் பண்ணி பேசணும்னு தோணல இல்ல? உன் அம்மா என்னை கை நீட்டி அடிக்கிறாங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஆனா அது எதுவுமே நீ கேட்காம இருக்கல. என்னை அடிக்கிறது கொல்றதுக்கு எல்லாத்துக்குமே உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அதை நீ செய்யணும், அவங்க செய்யறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. பாட்டி வர சொல்லியிருக்காங்க, நான் வருவேன். அங்க உன் அம்மா ஒரு விரல் பட்டுச்சுன்னா கூட நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. பார்வதி ஒரு பக்கம் வர்றாங்க. பார்வதி இங்க பாரு, உன் மாமியார் எல்லாம் வந்திருக்காங்களா, முதல்ல போயிட்டு என்ன ஏதுன்றத பேசுடின்னு சொல்றாங்க. என்னாலெல்லாம் முடியாது. அந்த ரோகிணியோட முகத்தை பார்த்தா அவளை என் கையாலையும் அடிச்சு கொண்டுடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு கோபம் வருது நல்லா சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்ப விஜயோடைய மாமியார் சொன்ன ஒரு காரணத்துக்காக விஜய் அங்க போவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.